தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் கேள்வியும் அவர் பதிலும் என்ற எபிசோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஒரு சிறுவனோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது என்று நம்ம பார்க்கலாம். ஒரு சிறுவன் வந்து இன்டர்வியூக்காக போயின்னு இருக்கான். போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து போறாங்க. போற வழியில என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஐயோ என்ன மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஓரமா 4 பேர் நின்னுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது, என்னடா நம்ம இன்டர்வியூக்கு போறோம், இந்த நேரம் பார்த்து மழை எப்படி பெய்யுது, நம்ம செலக்ட் ஆகுமா, டைம் ஆயிடுமே, எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அநேக ஒரு கவலையோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிறுவன் என்ன பண்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, மழை கொஞ்ச நேரத்துல இருந்துட்டோம், நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிடலாம், கர்த்தர் வந்து நம்ம கைவிட மாட்டான்னு நம்ம சொல்லியிருக்காரு, நம்ம சோதிப்பாரு, நான் விட்டு விலக மாட்டாரு, கைவிட மாட்டான்னு சொல்லி அவன் சொல்லிருக்கும் போது, அவன் கூட இருக்க நண்பர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, சிரிக்கிறாங்க. என்னடா மழை எப்படி பெய்யுது, எப்பரா நம்மளால இன்டர்வியூ போக முடியும், எப்பரா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் என்ன ஆச்சுன்னா, மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு அவங்களும் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. வந்துட்டு பேர் என்ன ஆச்சுன்னா, மழை வந்து பெய்யவே இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கொஞ்சத்துல விசுவாசம் இருந்தா கர்த்தர் வந்து நம்ம ஆசீர்வதிப்பாரு, அதுக்கேற்ற வழியை நம்மளுக்கு காட்டுவார்னு சொல்லி இருக்கு. ஒரு அழகா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இருக்கு. இது போலதாங்க நம்மளும் அநேக நேரத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சத்துல வந்து கொஞ்ச நேரத்துல என்னடா கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு சொல்லி என்னைக்குமே நம்ம வந்து அப்படி நினைக்க கூடாது. கர்த்தர் சோதிச்சாலும் நம்மள வந்து கண்டிப்பா வந்து நல்ல பாதையில் நடத்துவாரு, நம்மளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு, கிருபையை தருவாரு சொல்லிட்டு அந்த விசுவாசம், அந்த பையனோட விசுவாசம் எப்படிப்பட்டதா, நிறைய பேர் கலாய்ப்பாங்க, நம்மள வந்து கேலி கிண்டல் செய்வாங்க. இருந்தாலும் அவனோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்ம கர்த்தர் நம்மளுக்கு செய்வார் சொல்லி இருக்குல்ல. அது போல நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலகக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்க மனுஷன் பார்க்கலாம். ஆமென்.